சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே எப்படி மகிழ்ச்சியான வெற்றியுள்ள நாட்களை அவன் கண்டானோ அதே போல தீங்கு நாட்களையும் அவன் காண வேண்டியிருந்தது. இந்த தீங்கு நாட்களை அவன் சந்திக்கிறதற்கான இடம் எங்கிருந்து வந்தது, இந்த தீங்கு நாள் எங்கிருந்து வந்தது என்பதை அவன் முதலாவது நமக்கு காண்பிக்கிறார். Here the psalmist first identifies from where the troublesome time came upon him. இந்த தீங்கு நாள் எங்கிருந்து வந்தது என்றால் அது வெளியிலிருந்து, எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ், இது வெளியிலிருந்து வந்த ஒரு சதி, ஒரு முயற்சி, அந்த எதிராளிகள் சத்துருக்கள் செய்த கிரியைகளால் பின்விளைவாக வந்த தீங்கு நாள். கர்த்தர் கிருபையாக இந்த வருஷத்தின் 6 மாதங்கள் பாதி ஆண்டை கடந்து வர தேவன் கிருபையாக உதவி செய்தார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவர், இனிமேல் நடத்த வல்லவர், இனிமேல் நடத்த போதுமானவர். இதுவரைக்கும் கர்த்தரை நம்பினோம், இதுவரைக்கும் கர்த்தரை அண்டிக் கொண்டோம், இனிமேலும் கர்த்தரை அண்டிக் கொள்ளுவோம், அவரையே நம்புவோம். அவரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், அவர் இனிமேலும் நடத்த வல்லவர். அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் இந்த புதிய மாதத்தை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இரக்கம் உள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், கிருபை உள்ளவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், தயவுள்ளவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணில் அடங்காத நன்மைகளை, விவரிக்க முடியாத அதிசயங்களை எங்களுக்காய் செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாறலாம், நீர் மாறாதவர் ஆண்டவரே. கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், இதுவரை நடத்தினவர் எங்களை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள வல்லவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள நீர் வல்லவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள நீர் வல்லவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள நீர் வல்லவர். ஓ நீர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர். ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எல்லாம் நன்மையாக நடத்துவி, எல்லாம் ஜெயமாய் நடத்துவி. ஓ நீர் போதுமானவர். நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவி. யெகோவாயிரே பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவி. யெகோவாயிரே பார்த்து கொள்வி. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பி. யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பி. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். ஓ கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்தீர், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். தந்தை அவர், என் தந்தை நீரே,
யெகோவாயிரே எத்தனை பேருக்கு அவர் பார்த்து கொண்டார்? கரங்களை உயர்த்தி யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாய் சந்திப்பீர். யெகோவாயிரே என் தேவையாய் சந்திப்பீர். யெகோவாயிரே 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 என் தேவையாய் சந்திப்பீர். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்மை சார்ந்து இந்த புதிய மாதத்திற்குள் கால் எடுத்து வைக்கிறோம். Lord, we enter this new month trusting you and depending on you, Lord. ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், Lord, you are faithful, Lord. நீர் வல்லவர், Lord, you are almighty God. நீர் எங்களுக்கு போதுமானவர். You are sufficient for us, Lord. நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. Lord, when you are with us, we don't fear, Lord. நீர் எங்களுக்கு துணையா இருக்கும்போது நாங்கள் நம்பிக்கையோடு முன்னேறுகிறோம். Lord, when you are our help, Lord, we proceed in faith, Lord. உம்முடைய கிருபை எங்களோடு தொடர்ந்து இடைபடட்டும். Let your grace minister with us continuously. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். உட்காருவோம். சகோதரர்கள் கொஞ்சம் முன்னால் வந்து உட்காருங்கள். Thank you Jesus. Thank you Lord. கர்த்தர் நல்லவர், God is good அவருடைய கிருபை என்றும் உள்ளது. and his mercy endures forever. இதுவரைக்கும் தேவன் நமக்கு நல்லவராய் இருந்து கிருபை உள்ளவராய் இருந்து தேவன் ஆசீர்வதித்து ஆதரிக்கிற அவருடைய அன்பை எண்ணி நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God who was so gracious to us, who was so good to us, and who has also cared and took care of us so far. இந்த புதிய மாதத்திற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது As I was waiting in the presence of the Lord for this month, ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கொடுத்த ஒரு வசனம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். the word which the Lord gave in my heart is from Psalm 27 verse 5. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 27 verse 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். For in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret place of his tabernacle he shall hide me, he shall set me high upon a rock. இன்னொரு முறை வாசிக்கிறேன். Let me read it again. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். For in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret place of his tabernacle he shall hide me, he shall set me high upon a rock. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே எப்படி மகிழ்ச்சியான வெற்றியுள்ள நாட்களை அவன் கண்டானோ அதே போல தீங்கு நாட்களையும் அவன் காண வேண்டியிருந்தது. Like how the psalmist experienced a joyful and a glad days in his life, similarly he has also to go through the time of trouble in his life. இந்த தீங்கு நாட்களை அவன் சந்திக்கிறதற்கான இடம் எங்கிருந்து வந்தது, இந்த தீங்கு நாள் எங்கிருந்து வந்தது என்பதை அவன் முதலாவது நமக்கு காண்பிக்கிறார். Here the psalmist first identifies from where the troublesome time came upon him. இந்த தீங்கு நாள் எங்கிருந்து வந்ததென்றால் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது சத்துருக்கள் பகைஞர் என்ற கூட்டத்தை அவர் நமக்கு காண்பிக்கிறார். When you read from where the troublesome time came upon him, verse 2 he says it came from his enemies and foes. 11ஆம் வசனத்துல எதிராளிகள் என்கிற கூட்டத்தையும் அவர் சுட்டி காட்டுகிறார். And in verse 11 he also highlights it is from his enemies. இந்த தீங்கு நாள் தன்னுடைய தவறுகளால் வரவில்லை. This troublesome time did not come because of his mistake. அது வெளியிலிருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ், இது வெளியிலிருந்து வந்த ஒரு
ஒரு சதி, ஒரு முயற்சி, அந்த எதிராளிகள் சத்துருக்கள் செய்த கிரியைகளால் பின்விளைவாக வந்த தீங்கு நாள். So this time of trouble it came from an external force as a result of the consequences that done by his enemies. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த தீங்குகளை செய்த சத்துருக்கள், எதிராளிகள், பகைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? How were these enemies, foes and adversaries who did this trouble to him? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? Who were these troublemakers? இரண்டாம் வசனத்தில் படிக்கும்போது verse 2 says, இந்த சத்துருக்களும் பகைஞர்களும் பொல்லாதவர்கள் என்று எழுதியிருக்கிறது. Here it says these enemies, foes or the adversaries, these troublemakers are wicked. இதை ஆங்கிலத்தில் துன்மார்க்கர் என்று எழுதியிருக்கிறது. So in English it means that they are wicked. இந்த தீங்கு செய்தவர்கள் நல்லவர்கள் அல்ல. These people who troubled him were not good. இவர்களுடைய தன்மையே துன்மார்க்கத்தில் வாழ்வது. Their very nature is to live in wickedness. அப்போ இவர் சொல்லுகிறார், யார் எனக்கு இந்த தீங்கு செய்தார்கள், எப்படிப்பட்டவர்கள் தீங்கு செய்தார்கள்? So he says, who are these troublemakers? What kind of people who did this trouble to him? ஆனால் ரொம்ப முக்கியமா இன்றைக்கு ஆண்டவரனை கவனிக்கும்படி வைத்த காரியம், இந்த தீங்கு நாள் என்பதை எப்படி நாம் அர்த்தம் காணுவது? But the most important thing the Holy Spirit made me to read today is what the time of trouble means. இந்த தீங்கு நாளை எப்படி அடையாளம் காண்பது? How to identify what the time of trouble means. மூன்று காரியங்களை இந்த தீங்கு நாளுக்கு நாம் அர்த்தம் காணும்படி வேதத்தை நாம் கவனிக்கும் போது நாம் கண்டுபிடிக்கலாம். So when we read the word of God, we can find a meaning in three ways as what the time of trouble means. மூன்று விதமான தீங்கு நாட்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக வரலாம். So a person of God may encounter three kind of time of troubles. முதலாவது இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம். Number 1 in verse 2. இந்த சத்துருக்களால், பகைஞரால், பொல்லாதவர்களால் வந்த தீங்கு நாள் எப்படி வந்தது என்று கேட்டால், how did this trouble come to him through these wicked people? அவர்கள் செய்த வேலையை பாருங்கள். Look at the work that they did. என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். It says the wicked came against me to eat up my flesh. என் மாம்சத்தை, வசனம் போடுங்க, என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கினார்கள். The wicked came against me to eat up my flesh. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவர்கள் முதலாவது செய்த காரியம் என்னவென்றால் நெருக்கினார்கள். The first thing that they did was they came against him. என்ன நெருக்கம்? What kind of affliction? மாம்சத்தையே பட்சிக்கிற அளவுக்கு நெருக்கினார்கள். So they distressed and afflicted him to the point to eat up his flesh. இது மாம்சத்தை பட்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? What do you mean by eating up the flesh? அது மனிதர்களை தின்கிறார்கள். மனிதர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். So we have also heard about these cannibals who eat people. ஆனா தாவீதை யாரும் மாம்சத்துல கடிச்சதோ அல்லது அவனை தின்பதற்கு அல்லது அவனை சாப்பிடுவதற்கு முயற்சித்தவாறு நம்ம எழுத்தின் பிரகாரமா பார்க்க முடியாது. But here we don't read anything literally as if they came or they devoured him physically. தன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் நரபலி வாங்குறவங்க மனுஷர்களை சாப்பிடுகிறவர்கள் அவர் சொல்லல. He did not say that the enemies were cannibals. ஆனால் அவர் ஒரு வார்த்தை மாம்சத்தை தின்கிறவர்கள் என்று சொல்றார். என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்கினார்கள் சொல்றாரு. He says they did not eat my flesh but they came against me to eat up my flesh. இதற்கு விளக்கம் என்ன தெரியுமா? What do you mean by that? நீங்கள் மீகாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்தால், when you read Micah chapter 3 verses 1 to 3, நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கும் அவருடைய சதையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். And I said, hear now, O heads of Jacob, and you rulers of the house of Israel, is it not for you to know justice, you who hate good and love evil, who strip the skin from my people and the flesh from their bones, who also eat the flesh of my people, flay their skin from them, break their bones and chop them in pieces like meat for the pot, like flesh in the cauldron. அவர்களுடைய சதையை பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்கிறார்கள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கிறோம். We read the meaning of the word who also eat the flesh of my people.
அது முதலாம் வசனத்துல வாசிக்கிறோம். If we read in verse 1, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது, ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்புகிறார்கள். is it not for you to know justice, you who hate good and love evil? அப்போ மாம்சத்தை பட்சிக்கிறவர்கள் அப்படின்னா அவர் யாரை காண்பிக்கிறார் என்றால், நியாயத்தை புரட்டுகிறவர்கள் அல்லது அநியாயம் செய்கிறவர்கள். So he identifies and marks the people who eat the flesh as injustice. தீங்கு நாள் என்பதை அவர் முதலாவது எதை காண்பிக்கிறார் என்றால், என் நியாயத்தை என்னை விட்டு பறித்து எனக்கு அநியாயமான கிரியைகளை செய்கிறவர்கள். So the first thing that he says about the time of trouble is the fierce work of injustice. ஒரு தீங்கை எப்படி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, நியாயமா காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது காலத்தை தங்களை கையில எடுத்து நியாயத்தை புரட்டி என் மாம்சத்தையே தின்கிறது போல எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். So when the things are going well, they take the time into their hands and make it as a troublesome time, and they fiercely work towards injustice towards me. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு நேரத்தில் நியாயம் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அநியாயம் அங்கே ஆளுகை செய்யப்படும் போது அது பெரிய தீங்கு நாளாய் மாறுகிறது. At one point of time, when the justice is taken away from that place and when injustice rules over, that becomes great time of trouble. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நம்ம அநியாயம் அல்ல நியாயம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். But the Bible says very clearly, we are not called to do injustice but justice. லேவியராகமம் 19:15 வாசித்து பாருங்கள். Leviticus 19 and verse 15. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். You shall do no injustice in judgment. சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு அல்லது அயலானுக்கு நியாயம் செய்ய வேண்டும். You shall not be partial to the poor, nor honor the person of the mighty. In righteousness you shall judge your neighbor. ஏன் கர்த்தர் நாம நியாயம் செய்யணும்னு விரும்புகிறாரு? Why does the Lord desire that we should do justice? விசேஷமாக சிறியவனுக்கு முகதாட்சண்யம் பண்ணக்கூடாது. Especially you should not be partial to the poor. பெரியவனுடைய முகத்துக்கு பயப்படக்கூடாது. Or you should not fear the person of the mighty. நீதியாக தீர்ப்பு செய்ய வேண்டும். But you have to do righteously judge them. ஏன் தெரியுமா? You know why? நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், உபாகமம் 32:4 வாசிப்பீர்களானால், When you read Deuteronomy 32 and verse 4, நம்முடைய தேவனை குறித்து எழுதியிருக்கிறது, it is written about our God. அவர் வழிகள் எல்லாம் நியாயம். For all his ways are justice. அவர் நியாய கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். And he is a God of truth and without injustice. அவர் நீதியும் செம்மையுமானவர். Righteous and upright is he. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி கேடு செய்யாதவர். Our God whom we worship is a God without injustice. அவர் நீதி உள்ளவர். He is a just God. ஆனால் பிரசங்கி இந்த பூமியை அவர் பார்க்கும் பொழுது அவர் எழுதுறாரு, But when the preacher looks at this earth and the earth, he writes, நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 3:16 பார்க்கும் பொழுது, when you read Ecclesiastes chapter 3 and verse 16, சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. moreover I saw under the sun in the place of judgment wickedness was there. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது என்று எழுதுகிறார். And in the place of righteousness iniquity was there. அப்போ ஒரு காலம் ஒன்று வருது. எப்படிப்பட்ட காலம்னு கேட்டா, இது நியாயத்திற்கு காலம் இல்ல, அநீதிக்கு காலம் பேர் போயிருக்கிறது. So there comes a time where there is no time or good time for this justice, and it is a time of injustice. எங்க தேடினாலும் நியாயம் கிடைக்கல. Wherever you seek you don't find any justice. எல்லா இடமும் அநியாயம் தான் தழைத்து நிற்கிறது. And you find injustice all over the place. ஆனால் இது தேவனுக்கு பிரியமானது அல்ல. But this is not pleasing to God. நீங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 22:13-14 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read from Jeremiah chapter 22 verses 13 and 14, தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வர்ணம் பூசி அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை வாங்குகிறவனுக்கு ஐயோ.
Woe to him who builds his house by unrighteousness and his chambers by injustice, who uses his neighbor's service without wages and gives him nothing for his work, who says, I will build myself a white house with spacious chambers and cut out windows for it, paneling it with cedar and painting it with vermilion. அநியாயமா வாழ்றது, அநீதி செய்யறதுக்கு ஒரு விளக்கம்னா இது ஒரு நல்ல விளக்கம். So if you want to give an explanation for unrighteousness and injustice, this is a good explanation. விஸ்தாரமான வீடு கட்டினானா, He built a wide house. காற்று வீசுற நல்ல வசதியான மேல் வீட்டறையை கட்டினானா, And he also built spacious chambers with windows for it. பலகணிகளை எல்லாம் திறக்கிற அளவுக்கு பெரிய பெரிய ஜன்னல் வைத்து வீடு கட்டினானா, And he also built spacious chambers where he can cut out windows for it. நல்ல அழகா பெயிண்ட் அடித்தானா, வர்ணம் பூசினானா. And he also painted it very well. ஆனா இந்த வேலைகளை செய்தவர்களுக்கு கூலி கொடுக்கலையா. But he did not give wages to those workers who worked on it. வேதம் சொல்லுது இது அநியாயம், இது அநீதி. The Bible says it is unrighteousness and injustice. ஆண்டவர் சொல்லுகிறார் இதை செய்கிறவனுக்கு ஐயோ என்று வாசிக்கிறோம். The Lord says, and we read here, woe to him who does this. வேதத்துல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனை பெயர் சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படின்னா அவனுக்கு சகேயு என்கிற ஒரு பெயர் இருக்கு. But if the Bible names a person who have done this, he is named as Zacchaeus. ஆண்டவர் அவனை அநியாயம் செய்தாயின்னு சொல்லல. God did not call him as injustice person. அவனே சொந்தமாக தான் வாயினால் அறிக்கை செய்தான். But he himself declared by his own mouth, யாரிடத்திலாகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். if I have received in an unjust manner from anyone, I will return back them in fourfolds. இந்த சத்துருவின் அநியாய காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? You know what is the time of this enemy of this injustice? இந்த தீங்கு நாள் என்றது என்ன நாள் தெரியுமா? What is this time of trouble? எனக்கு வேலை வாங்குனாங்க, They extracted work from me, தங்களுக்கென்று வசதியானவைகளை கட்டி கொண்டாங்க, and they also built comfortable and spacious things for them. என் வேர்வையினால லாபம் சம்பாதித்தாங்க, They also earned profit out of my sweat, என்னுடைய கஷ்டத்துல அவங்க இன்பம் அனுபவித்தாங்க, and they enjoyed pleasure in my efforts. எல்லா நன்மையும் பெற்ற பிறகு எனக்குரிய நியாயமான கூலியை எனக்கு கொடுக்கவில்லை. And having received all the goodness from me, they did not pay me in a correct way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஒரு வேலை செய்கிறவன் ஒரு இடத்துல போய் வேலை செய்யும் போது அவன் என்ன எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு வேலை செய்கிறான் என்றால் தன் வேலைக்கு கூலி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு தான் வேலைக்கு போகிறான். Whenever a laborer or a worker goes and works, he always goes with an earning that he will receive something for the work that he does. தன்னை வேலைக்கு அமர்த்துகிற எஜமானை அவன் நம்புகிறான். He also trusts his boss who gives him that employment. அந்த எஜமானை பார்த்தீங்கன்னா கூலி கொஞ்சம் கொடுப்பான், ஆனா அவன் கட்டுகிற வீட்டை பார்த்தீங்கன்னா அவன் கட்டுகிற மாளிகையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். So you can see that boss or the master who pays him little for the work that he done, but he also brings up very wide and spacious houses. இந்த பெரிய மாளிகைகளை பெரிய கட்டடங்களை கட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து கட்டுவாங்க. ஆனால் அவ்வளோ பேருடைய வேலையின் பலனை ஒரே ஒரு மனுஷனோ ஒரு குடும்பமோ அனுபவிக்கும். When you look at these palaces or the big buildings that are constructed, many thousands of people come together to build that house, but all the benefits of that building is being experienced by only one person. இவன் கட்டுவான் ஆனால் வாழ முடியாது. He will build it, but he cannot live in that. இவன் அதை பார்ப்பான் ஆனால் அதிலே வசிக்க முடியாது. He can see that, but cannot dwell in that. அதுல எந்த காரியத்தையும் இவன் சுதந்திரிக்க முடியாது. And he cannot inherit anything out of it. அவன் வீட்டை கட்டி 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 ஒவ்வொரு இடமா போகும்போது அவனுக்கு என்ன எதிர்பார்ப்புனா ஒவ்வொரு பணிக்கும் எனக்கு கூலி கிடைக்கும். As he keeps on building houses and moves from one to another, he always earns and expects some wages for that. பொதுவாக கூலியை கொடுத்து வேலை வாங்குவதில்லை, வேலை வாங்கி கூலி கொடுப்பார்கள். Generally they don't pay and then extract work. First they extract work and then pay them. அப்ப முதல்ல வேலை செஞ்சணும், வேலைக்கு அப்புறமா என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். So first you have to work and then you are paid for that work. அப்ப நிச்சயமா வேலைக்கு அமர்த்தும் போது ஒரு காரியத்தை ஒத்துக்கொண்டு தான் வேலையை செய்ய வைக்கிறாங்க. So surely whenever you are appointed for a work, you have to agree for that and then you do for the work. ஆனால் அநியாயம் செய்யறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? But how are the people who do injustice? அவன் இவ்வளவு கூலி கொடுக்கிறேன் என்று பேசும்போது
நம்ப தகுந்த விதமாய் பேசுவான். When he says that he will pay so much of amount of wages, he will speak in a way where he can trust him to the extent. என்ன நம்புப்பா, You trust me, நல்ல வேலை செய், you work well, உன் நேரத்தை கொடு, you give your உன் time, உழைப்பை கொடு, you give your உன் labor, திறமையை கொடு, you give your என்ன excellence. நம்பு, முடியும் போது உனக்கு நான் கூலி கொடுப்பேன். You trust me and at the end I will give you the rewards. ஒரு கூலிக்காரனை நம்ப வைக்கிறான். So he makes that person to trust him. ஆனால் முடிவில் அவன் நம்பிக்கையை நொறுக்கி போடுகிறான். But at the end he shatters the trust. யோபு 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் Job 5 verses 12 to 16 says, அங்கே யோபு சொல்லுகிறாரு, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். He frustrates the devices of the crafty so that their hands cannot carry out their plans. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரவியவரக்காரர்களின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். He catches the wise in their own craftiness, and the counsel of the cunning comes quickly upon them. இந்த திரியாவரக்காரர்களின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்திற்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். They meet with darkness in the daytime and grope at noontime as in the night. வேதம் சொல்கிறது, ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். But he saves the needy from the sword, from the mouth of the mighty and from their hand, so the poor have hope and injustice shuts her mouth. கடைசி வார்த்தை தீமையானது தன் வாயை மூடும் என்பது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்றால், அநியாயம் தன் வாயை மூடிக்கொள்ளும். So here in verse 16 the last part says injustice shuts her mouth. ஏன் தெரியுமா? அது அநியாயம் தொடர்ந்து முன்னேறாம இருக்கும். ஏன் தெரியுமா? Why this injustice cannot progress? இந்த எளியவர்களுக்காக கர்த்தர் எழும்பி நிற்பார். It's because the Lord will stand up for the poor. ஏன்னா தன்னை வேலை வாங்கினவங்க யார் என்றா தந்திரமா வேலை வாங்குறாங்க. So people who extracted work from them, they did it in a cunning way. ஆண்டவர் சொல்லுகிறார், தந்திரக்காரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். So here he says he frustrates the devices of the crafty so that their hands cannot carry out their plans. ஞானிகளை அவருடைய தந்திரத்துல பிடிக்கிறார். And he also catches the wise in their own craftiness. அப்ப இவங்க எல்லாம் தந்திரமா வேலை செஞ்சு கடைசில அநியாயம் செய்யணும்னு திட்டமிட்டாங்க. So these are the people who have worked cunningly and at the end they plan to work injustice. இதை அறியாமல் ஒருவன் தீங்கு நாளுக்கு நேரா பயணம் பண்ணி கொண்டிருக்கிறான். So without knowing this, unaware of this situation, a person is going the time of trouble. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு, But the psalmist says, இந்த மாதிரி அநியாயம் செய்யறவங்க எனக்கு தீங்கு நாளை அவங்க ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, தீங்கு நாளிலே கர்த்தர் என்னை தன்னுடைய கூடாரத்திலே மறைத்து, தேவன் தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து கர்த்தர் என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். Here psalmist says, when this wicked trying to take me to the time of trouble, but in the time of trouble the Lord shall hide me in his pavilion, in the secret place of the tabernacle he shall hide me, he shall set me upon a rock. ஞானமா என்கிட்ட பேசி என்கிட்ட அநியாயத்தை செய்யலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே கர்த்தர் பிடிப்பார். In front of the people who try to act wisely and try to cheat me and do the injustice, the Lord will catch the wise in their own craftiness. இந்த மாதம் கர்த்தருக்குள்ள விசுவாசிங்க. You believe this month in the Lord? என்னுடைய தேவன் யார் என்றால், என்னை தீங்கு நாளில் மறைக்கிற தேவன். Who is my God? He is a God who hides me in his pavilion in the time of trouble. Hallelujah. Hallelujah. எந்த இடத்துல கர்த்தர் என்னை மறைக்கிறார்? Where will the Lord hide me? எனக்கு விரோதமாக அநியாயம் செய்யும்படி கிரியைகள் நடக்கும்போது கர்த்தர் என்னை தன்னுடைய கூடாரத்திலே மறைப்பார். The Lord will hide me in his pavilion when fierce work of injustice happen against me. இந்த அநியாயம் எனக்கு எதிராக பின்னப்படுகிறது என்று நான் அறியாமல் ஒரு அறியாதவனாக நான் என்னுடைய நாட்களை நான் கடத்தி கொண்டு போகும்போது, when I lead my life unknowing, unaware that this injustice being netted over me, கர்த்தர் எனக்காக மறைவிடத்தை உண்டு பண்ணி தீங்கு என்னை அணுகாதபடி காக்கிற தேவனாய் இருக்கிறார். We have a God who actually prepares a pavilion for me and hides me in his pavilion. Hallelujah. Hallelujah. தாவீதை ஒருமுறை அவனுடைய எஜமானாகிய சவுல் ராஜா தீங்கு நாளுக்கு நேராக நடத்தி கொண்டிருந்தான். Once there was a time when this Saul, who was the master of David, who
took him to the time of trouble. அவன் என்ன செய்தான், ஒரு நாள் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், என் மகளை நீ திருமணம் பண்ணணும் அப்படின்னா நீ இத்தனை பெலிஸ்தியர்களை கொன்று வரணும்னு சொல்லுகிறான். One day he says, in order to marry my daughter you have to kill so many Philistines. நீ பாருங்க, அப்ப தாவீதுக்கு இப்ப என்ன இப்ப பெரிய உற்சாகம் வந்துருச்சுன்னா, கோலியாத்தையே நம்ம கொன்னுட்டோம், இந்த பெலிஸ்தியர்களுடைய தலைவனே நம்ம கொன்னுட்டோம், இத்தனை பெலிஸ்தியர்களை கொல்றது பெரிய காரியம் இல்லைன்னு இவர் ஓடுறாரு. So now David was so excited and he was encouraged, we have killed Goliath and these Philistines are nothing, so we can kill them, and he ran for that. தாவீதுடைய மனதில் என்ன தெரியுமா, நாம நம்முடைய வீரத்தை காண்பித்து நாம ராஜாவுடைய பெண்ணை நாம திருமணம் பண்ணணும் அவர் நினைச்சாரு. So the intention of David is that I can showcase my valor and I can also marry the daughter of the king. ஆனா ராஜாவுடைய மனசுல என்ன பிளான் கேட்டா, but what was the plan that was hidden in the heart of the king? இவன் இப்படி சண்டைக்கு போகும்போது இந்த சத்துருக்கள் கையில இவன் மாட்டுவான். He will be caught in the hands of the enemies when he goes for that battle. சத்துருக்கள் அவன் மேல் மேற்கொள்வார்கள். And these enemies will overcome him. இவன் தப்பிக்க முடியாது. He cannot escape. இவனை கொன்று போடலாம். And we can kill him. என்ன தந்திரமா வேலை செய்தான் தெரியுமா? How cunningly he worked that. யாருக்கு இதெல்லாம் செய்தான் தெரியுமா? And to whom he did that? நான் சொல்லுவேன், தன்னுடைய ஜீவனையே பணைய வைத்து கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போனவனுக்கு இந்த தாவீது இந்த சவுல் ஒரு அநியாயமான ஒரு காரியத்தை அவனுக்கு பின்னால வலை பின்னுவது போல பின்னி கொண்டிருந்தான். But this person Saul, he was knitting a cunning thing, a craftiness behind this David who put his life at stake to save the life of Saul. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை கூடார மறைவிலே ஒளித்து வைத்தார். But what did the Lord do? The Lord hid him in his pavilion in the time of trouble. Hallelujah. Hallelujah. தீங்கு நாளில் கூடார மறைவிலே வைத்தார். And in the time of trouble he hid him in his pavilion. எதற்காக? For what? தேவன் நியாயம் செய்கிறவர் என்பதை காண்பிக்கும்படியாக. So that in order to show that the Lord is a God of justice. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு விசுவாசிங்க. Today you believe this. ஆண்டவரே, எனக்காக நியாயம் செய்யும்படி தீங்கு நாளில் என்னை மறைத்து வைத்து உயர்த்துகிற உம்முடைய கரத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். Lord, I look at your hands who hides me in the time of trouble to lift me high upon a rock. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு? How many of you believe this? தீங்கு நாளில் என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை உயர்த்துகிற கண்மலைக்காக நன்றி. Lord, I thank for the rock who hides me in the pavilion of time of trouble and lift me up, Lord. Hallelujah. Hallelujah. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார். காலையும் மாலையும் காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. தீங்கு நாளில் என்னை கூடாரத்திலே மறைக்கிறார். In the time of trouble, God hides me in his இது pavilion. என்ன தீங்கு? முதலாவது, What is the time of trouble? அநியாயத்தின் நாட்கள். It's the fierce work of injustice. இரண்டாவது ஒரு தீங்கு நாளை நாம் வாசிக்க முடியும். The second time of trouble that we can read, சங்கீதம் 27:12 பாருங்கள். Psalm 27:12. என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். Do not deliver me to the will of my adversaries, for false witnesses have risen against me, and such as breathe out violence. பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். For false witnesses have risen against me, and such as breathe out violence. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of இங்க God. இரண்டாவது ஒரு தீங்கை சொல்லுகிறார். Here he says the second time of அது trouble. என்னது அது? What is that? பொய் சாட்சிகள். False witnesses. பொய் சாட்சிகள். False witnesses. நான் நினைக்கிறேன் இந்த பொய் சாட்சி அப்படின்றது
ஒரு மனிதனை நாசமாக்கும்படி எழுப்பப்படுகிற வார்த்தைகள். I think these false witnesses are something that is risen up in order to destroy a person. ஒரு மனிதனுடைய நேர்மையை, உண்மையை தவறாக, தீங்காக, அதை மோசமாக சித்தரிக்கிறதற்கு எழுப்பப்படுகிறவை. This is something which is being brought out to describe the integrity and the honesty of a person in a wrong way. நீங்கள் இந்த பொய் சாட்சியை குறித்து ஞானி எழுதும்போது அதை விளக்கும்போது பாருங்க. When you read about a wise man who says about these false witnesses, நீதிமொழிகள் 25:18 வாசித்தால், when you read Proverbs 25:18, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்திற்கும் கட்கத்திற்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் போட்டிருக்கு. A man who bears false witnesses against his neighbor is like a club, a sword and a sharp arrow. இது இங்கிலீஷ்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஒரு கிளப் மாதிரி, கிளப்னா தடி. It is like a club. ரெண்டாவது sword அப்படினா பட்டயம். And second is a sword. மூன்றாவது கூர்மையான அம்பு. And the third is a sharp arrow. யார் இது? Who is this? சொல்லுங்க. பொய் சாட்சி சொல்றவன். False witness. இதெல்லாம் பொதுவா இந்த ஆயுதங்களை ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு, வேதனைப்படுத்துறதுக்கு, அவனை ஒழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஆயுதங்கள். Generally these weapons are the weapons used to hurt a person or to destroy a person. அதாவது ஒரு மனுஷன் இன்னொருவனை பற்றி பொய்யா சாட்சி சொல்லுகிறவனை இப்படிப்பட்ட கொடுமையான ஆயுதங்களுக்கு அவர் ஒப்பிடுறாரு. So a person who gives false witness is compared to such weapons. இந்த சத்துருக்கள் என்ன செய்றாங்கன்னா, எப்படி தீங்கு நாட்களை பிணைக்கிறாங்கன்னு கேட்டா, இப்படிப்பட்ட பொய் சாட்சிகளை எழுப்பி அவனுடைய வாழ்க்கையே கெடுக்குறாங்க. So how do these enemies bring a time of trouble to him? They rise up false witnesses against him and bring this trouble to him. இந்த பொய் சாட்சியை குறித்து பைபிள் சொல்லும் பொழுது, when the Bible says about false witnesses, நீங்கள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Exodus 20 and verse 16 says, தேவன் கொடுத்த 10 கற்பனைகள் ஒரு கற்பனை என்னவென்றால், பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொன்னார். One among the 10 commandments which God gave is, you shall not bear false witness against your neighbor. நீங்கள் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when you read Exodus 23 and verse 1, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோட கலவாயாகன்னு போட்டிருக்கு. It says, you shall not circulate a false report, do not put your hand with the wicked to be an unrighteous witness. பொய்யான ஒரு காரியத்தை பரப்ப கூடாது. You shall not circulate a false witness. பரப்புகிறவனோட சேரவும் கூடாது. And you should also do not acquaint with such person. நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும்போது, when you read Proverbs 6:16, கர்த்தர் வெறுக்கிற 6 காரியங்கள் அருவருப்பான 7 காரியங்கள்னு சொல்லும் பொழுது, here when it says these 6 things the Lord hates, yes 7 are an abomination to him, அந்த 7ல பட்டியல்ல ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா 19ஆம் வசனத்துல அபத்தமான பொய் சாட்சி என்று வாசிக்கிறோம். one among the 7 things we can read in verse 19, a false witness who speaks lies. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, a false witness who speaks lies. இது கர்த்தர் வெறுக்கிறார். இது கர்த்தருக்கு அருவருப்பானது. The Lord hates this and this is an abomination to God. இந்த பொய் சாட்சி சொல்றத வேதம் ரொம்ப கண்டிப்பாக எதிர்க்கிறது. And the Bible also opposes and rebukes this false witness. நீங்கள் உபாகமம் 19ஆம் அதிகாரம் 16 லிருந்து 21 வாசிப்பீர்களானால், when you read Deuteronomy chapter 19 verses 16 to 21, 16ஆம் வசனத்துல verse 16 says, ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால், if a false witness rises against a man to testify against him of wrongdoing, 18ஆம் வசனத்துல verse 18 says, நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள், and the judges shall make careful inquiry. சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால், அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கும் செய்ய கடவீர்கள். And indeed if the witness is a false witness who has testified falsely against his brother, then you shall do to him as he thought to have done to his brother. பொய் சாட்சி எதுக்கு சொன்னானா? Why did he say this false witness? இந்த பொய் சாட்சியை நியாயாதிபதிகள் எல்லாரையும் நம்ப வச்சிட்டேன் அப்படின்னா,
நான் யாருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னனோ அவனுக்கு இந்த தீங்கெல்லாம் நடக்கும். So if you make the judges to believe your false witness, then you will bring all the evil to the one against whom you have said this. இல்லாததை இருக்கிறது போல சொல்றது, Saying something which is not existing as though existing, நடக்காததை நடந்தது போல பிணைக்கிறது. as if you are crafting things like things which have not at all done has been done. நோக்கம் என்ன? What is the purpose? இவன் நல்லா இருக்க கூடாது, So that he should not be good. அவன் தீங்குக்குள்ள போய் மாட்டணும். He should be caught into evil. அவ்வளவு சில பேர் வந்து அந்த அந்த ஒரு மோசமான ஒரு சுபாவம் உங்களுக்கு இருக்கு. Some people have such a bad character. ஒருவரோடு நல்ல பழகுகிறது போல பழகிவிட்டு They will acquaint with the person in a very good manner, மற்றவர்களிடத்துல போயிட்டு அவர்களை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி பிணைத்து விடுவார்கள். and they will speak all evil against him to the other people. அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க செய்யாத நன்மையை கூட செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. If they like that person, they will say whichever he has not done good as if he has done. அப்படியே வானபரியந்தம் புகழுவாங்க. And they will just appreciate him to ஒரு heaven. ஆளை பிடிக்கல அப்படின்னா But if they don't like a person, அவங்க உடனே யூஸ் பண்ற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? what is the weapon that they use? அவர்களை பற்றிய பொய்யான செய்திகளை பரப்புவது. They spread all false report against him. அது ஒரு தடி எடுத்துட்டு சுத்துற மாதிரி. It is like taking a club and roving around. பட்டயத்தினால வெட்டுறது போல. It is like cutting through a sword. ஒரு கூரான அம்பை வீசுவது போல. It is like throwing a sharp arrow. சமுதாயத்தில் அவங்க நடமாட முடியாதபடி அவருடைய நற்பெயரை கெடுக்கிற கிரியைகளை ஒரு பொய் சாட்சிக்காரன் சொல்லுகிறார். A person who bear false witness will do things so that this person cannot move around with good reputation in the society. சில பேர் வந்து தாங்க செய்ய நினைத்த சாதித்த நினைத்த காரியங்களை ஒருவர் செய்கிற வரைக்கும் நல்ல பிள்ளையா இருப்பாங்க. So some people will remain calm and good until the other person who does not do things which they want to achieve. தாங்க வந்து செய்ய நினைத்த அல்லது அவங்க செய்ய விரும்பின ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செய்ய மாட்டேங்கிறாரு, அவர் சம்மதிக்க மாட்டேங்கிறாருன்னு உடனே அவரை பற்றிய எல்லா தீங்கான காரியங்களை எல்லாரிடத்திலும் பரம்ப செய்கிறார். But if they disagree or if they don't like to do which these people want to do, then they start spreading false report about them. அது நடந்திருக்கவே நடந்திருக்கு. That would have not at all happened. பொய் அவ்வளவு அழகா பின்னுவார்கள். But they will just beautifully bring out those lies. ஒரே ஒரு நோக்கம் என்ன? What is the only purpose? இவனை சீரழிக்க வேண்டும். To destroy them. இவன் தலை எழும்பவே கூடாது. So that he should not rise up again. இவனுடைய பெயரை கெடுக்க வேண்டும். They have to bring a bad reputation to இவனை him. பற்றிய நற்பெயரை முழுவதும் அழித்து விட வேண்டும். And you have to spoil his good reputation. வேதம் சொல்லுது, நியாயாதிபதிகள்ட்ட வந்து பொய்யான சாட்சியை சொல்றாங்களாம். So here the Bible says they come to the judges and bear this false witness. கர்த்தர் சொல்றாரு, 2-3 சாட்சி இல்லாம எதையுமே நீங்க நிர்ணயம் பண்ணாதீங்க. The Lord says you should not confirm anything without 2 or 3 witnesses. இந்த பொய் சாட்சி சொல்ல வந்தவனை வந்து பொய் சாட்சி சொல்லிட்டான் அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, And if you find out that this person who came to bear witness is a false witness, இந்த பொய் சாட்சி சொல்லி ஒரு மனுஷனுக்கு என்ன கேடு செய்யணும்னு அவங்க நினைச்சாங்களோ அதே கேட சொன்னவனுக்கு செய்யுங்க. you have to do the same evil to the one against whom this false witness was born. இன்னொரு விதமா சொன்னா, In other words, இவன் என்ன தீங்கு செய்யணும்னு நினைச்சானோ அந்த தீங்கை அவனை கொஞ்சம் அனுபவிக்க வைங்க. you have to let him experience the same evil which actually he planned to the other person to experience. அதுல சொல்லுகிறாரு, இப்படி செய்தாதான் உங்கள் நடுவில் பரம்பி கொண்டிருக்கிற தீமையை நீ விலக்க முடியும். And here he says, only if you do so, you shall put away the evil from among you. 20ஆம் வசனத்துல, In verse 20, மற்றவர்களும் அதை கேட்டு பயப்படுவாங்க. And those who remain shall also hear and fear. இப்படிப்பட்ட தீமையை செய்யாம இருப்பாங்க. And hereafter they shall not again commit such evil thing. 21ஆம் வசனத்துல ஆண்டவர் எவ்வளவு கடுமையா சொல்றாரு பாருங்க. In verse 21, the Lord says very strictly, உன் கண் அவனுக்கு இரங்கவே கூடாது. your eye shall not pity. இன்னொருதான், இரக்கம் காட்டாது. Otherwise be merciless. ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்படணும். Life shall be for life, eye for eye, tooth for tooth, hand for hand, and food for food. அர்த்தம் என்ன? What does it mean? பொய் சாட்சி சொல்லி அவன் உயிரை எடுக்கணும்னு நினைச்சாங்களா, அவன் உயிரை எடுத்துரு. So if they want to take away the life of the other person through false witness, then you have to take his life. பொய் சாட்சி சொல்லி அவன் கண்ணுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்களா, இவன் கண்ணை எடுத்து விட்டுரு. If that person want to hurt his eye by bearing false witness, then you have to hurt the eye of this person. அவன் கையையோ காலையோ தரித்து போடணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்களா, அவன் பொய் சாட்சி சொல்லி இவன் கையை இவன் காலை என்ன பண்ணு, தரிச்சு போடு. If that person intend to cut his hand or foot by bearing false witness, then you have to cut his hand and foot. அவனுக்கு எந்த விதத்திலும் இரக்கம் காட்டாது. You don't show mercy in any ways. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தீங்கு நாள்னா என்ன தெரியுமா? What do you mean by time of trouble? சில வேளையில சத்துருக்கள் எழும்பி
தங்கள் வாயிலிருந்து வருகிற சாட்சிகளால் கதைகளால் ஒருவளை முழுவதும் அழித்துவிட திட்டம் பண்றாங்க பாருங்க. அதுதான் தீங்கு நாள். The time of trouble is when the wicked will rise, the enemies will rise and bear false witness against people to destroy them completely. பொதுவாகவே பாருங்க, ஒரு ஆளுடைய உயர்வும் வளர்ச்சியும் அவர்களுடைய மரியாதை மதிப்பும் எதன் அடிப்படையில் இருக்குன்னா, அவர்களை குறித்த சமுதாயத்திலே நிலைத்திருக்கும் நற்பெயரின் அடிப்படையில் தான் இருக்கின்றத மறந்துடாதீங்க. Generally, the growth and the maturity of a person and the respect and the honor is given to a person based on the good reputation in the society that they bear. நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போகணும்னா கண்டிப்பா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட் கேட்பாங்க. கான்டாக்ட் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. If you want to get employed in a person, they will ask for a contact certificate. நற்சான்றிதழ் அப்படினு சொல்லுவாங்க. That is called as a contact certificate. ஒரு கம்பெனியில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்க மூவ் பண்ணனும் அப்படினா, நீங்க எந்த கம்பெனில இருந்து விடுபடுறீங்களோ அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா நற்சான்றிதழ் கொடுக்கும். If you want to move from one company to the other company, the company from where you are relieving has to give you a contact certificate. முந்தன கம்பெனில உங்களுக்கு நல்ல பெயர், நல்ல சாட்சி கொடுக்கப்படல அப்படினா அடுத்த கம்பெனி உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. If the former company doesn't give you a good reputation or a good contact certificate, then the next company will not take you. சில வேளையில சில கம்பெனிஸ்ல போய் நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எங்கேயாவது உங்களுக்கு சட்டத்துல அல்லது நீங்க நியாயாசனத்துல ஏதாவது வழக்குகள் உங்கள் மேல இருக்கான்னு கேட்பாங்க. So when you go and submit your papers for an employment anywhere, they will ask, is there any case or anything, a criminal case that is filed against you? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மேல ஏதாவது கேஸ் வழக்கு இருக்கா, நிலுவையில் இருக்கா? Is there any case pending against you in the police station? அவங்க கேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேலையில தொடர்ந்து வைக்கவே மாட்டாங்க. And if they find there's a case pending against you, then you will not be hired. சாட்சின்றது அவ்வளவு பெரிய காரியம். So a good reputation is a great witness is a great thing. அவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். That is more important. ஒருவருடைய பேரை ஒருவன் கெடுத்து அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய வளர்ச்சியை, அவனுடைய வெற்றியை ஒருவன் கெடுக்க நினைப்பானால் அதுதான் தீங்கு நாள். If a person intend to spoil the name of a person and spoil his life, his victory, his future, then that is the time of trouble. பாருங்க, ஒருவரை வந்து பிசிக்கலா வந்து நம்ம அடிக்கணும் அப்படினா அதுக்கு ரொம்ப திட்டம் பண்ணணும். See, if you want to hurt a person physically, you have to plan more for that. அதுக்கு நிறைய ஆயுதம் இருக்கணும். You need weapons for that. அதுக்கு நிறைய பயிற்சி இருக்கணும். You need training for that. அதுக்கு நிறைய வந்து பலம் வேணும். You also need more strength for that. ஆனா இந்த பொய் சாட்சி சொல்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. But you don't need anything for this false witness. நம்ம சொல்லுவாங்க, நாக்குக்கு நரம்பே இல்லைன்னுவாங்க. எலும்பு இல்லையா, நரம்பு இல்லையா ஏதோ சொல்லுவாங்க. என்னமோ இல்லைன்னுவாங்க. நாக்குக்கு நரம்பு இல்லையா, அது பாட்டுக்கு பேசும். So this tongue doesn't have nerves, so it can speak as on its own. வேதம் சொல்லுது அது ரொம்ப சிறிய உறுப்பு, ஆனா காட்டையே கொளுத்தி போடுமா. But the Bible says it is a small organ, but it can kindle the entire forest. அது can burn up in it. ஒரு காடுனா ஒரு நாள்லயே அங்க காடு வளருது. So when you look at a forest, will it grow up in one single day? ஒரே நாள்ல எழும்பிருதா? Will it come up in one single day? ஒரு காடு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? You know, it takes many years in order to create a forest. ஆனா இத்தனை வருஷம் வளர்த்த ஒரு காட்டை ஒரு சின்ன தீ என்ன பண்ணும்னா ஒரு சில மணி நேரங்கள்ல சாம்பலாக்கி கருக பண்ணிடும். But this small fire can just burn up the entire forest in matter of seconds and minutes. நான் சொல்லுவேன், ஒருவருடைய பொய் சாட்சி வந்து ஒரு ஆள் பல வருஷமா கட்டி காத்த நற்பெயரை ஒரு நொடியில கெடுத்து நாசமாகிடும். I tell you, a false witness can destroy and spoil the good name and the reputation which a man kept for many years. நம்ம ஊர்ல கூட பாருங்க, சில பேர் வந்து பொய்யான வழக்குகள் போட்டு விட்டுருவாங்க. Even in our places we can see people who bring up false cases against us. அதுக்கு அடிப்படையே இருக்காது. You will not have any basis ஆனா for கேஸ that. போட்டு விட்டுருவாங்க. But they will put on that case. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? What is their intention? இந்த கேஸை கிளியர் பண்றதுக்கு எப்படியும் 10 வருஷம் ஆகும். It will take another 10 years to clear this case. இந்த 10 வருஷத்துல அவனுக்கு இருக்கிற வருங்காலம், எதிர்காலம், அவனுக்கு இருக்கிற நற்பெயர் எல்லாம் கெடுத்து நாசமாக்கிடலாம். So in this 10 years I will spoil and destroy his good name, his future and everything that he has. எல்லாமே ஒண்ணு இல்லாம போய்டும். Everything will become nothing. அவ்வளவுதான், அவன் திரும்ப எழும்புறது ரொம்ப கஷ்டம். And henceforth it is really difficult for him to rise up. இதுதான் ஒருவனுக்கு வரும் தீங்கு நாள். This is the time of trouble which a person encounters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த பொய் சாட்சி கொடுக்கிற அவப்பெயர் இருக்கு பாருங்க, மிக வேகமாக பரவக்கூடியது. So this bad reputation which this false witness brings can spread very rapidly. ஒரு காட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காட்டுக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா அதுக்கு
பல நாட்கள் பல மணி நேரங்கள் ஆகும். So when you take a forest, if you want to water and irrigate that forest, it will take many hours and many days. உண்மையா சொல்லப்போனா ஒரு காட்டுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணும், ஒரு காட்டையெல்லாம் பராமரிக்கணும், ஒரு காட்டுக்கெல்லாம் நம்ம உரம் போடணும்னா அது காலத்துல முடியாத காரியம். See, if you want to irrigate, if you want to water, if you want to fertilize the entire forest, it will take many times. You will not have much time for that. ஆனா அதே காட்டை கொளுத்துறதுக்கு ஒரு சின்ன தீ போதும். But in order to burn the same forest, a small fire is enough. அந்த என்டையர் முழு காடும் எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்கு வாரங்கள் மாசங்கள்ல ஒரு சில மணி நேரங்கள்ல மொத்தமும் நாசமாயிடும். It will not take weeks or months, just a few hours is enough to burn the entire forest. பொய் சாட்சி கூட அதே மாதிரி தாங்க. False witness is similar. ஒரு ஆள் தன்னுடைய நற்பெயரை வளர்க்கிறதுக்கு பல மாதங்கள் பல வருஷங்கள் அவன் உழைக்க வேண்டியிருக்கு, அவன் வாழ வேண்டியிருக்கு, அவன் கட்டி காக்க வேண்டியிருக்கு. A person had to toil, labor, he has to put on efforts for many years, many months to bring that good reputation and name for him. ஆனா பொய் சாட்சி சொல்றான் எப்படிப்பட்டவன் தெரியுமாங்க? But how is this person who bear false witness? அந்த ஆளுக்கு 50 வயசு இருக்கும். That person might be 50 years old. 70 வயசு இருக்கும். He might be 70 years old. 70 வருஷம் அந்த மனுஷன் இரவு பகலா கஷ்டப்பட்டு கட்டி காத்த பேரை ஒரே ஒரு வரியில ஒருவனை என்ன பண்ண முடியும்னா முழுசும் நாசமாக்க முடியுங்க. You can simply destroy the good reputation which he kept for 50 years, which he earned for 70 years in just one sentence against him. இதுல பிரச்சனை என்ன தெரியுமாங்க? No, what is the problem here? எப்படி ஒரு காட்டு தீயை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமோ அதே போல பொய் சாட்சி சொல்லி திரியறான் பாருங்க. அவன் உண்டாக்கின கெடுதலை நிறுத்துறது கட்டுப்படுத்துறதுன்றது கிட்டத்தட்ட முடியாத காரியம். Like how you cannot control this forest fire so easily, similar is this bad witness which spreads the news about this person which you cannot control at all. அதாவது ஒருத்தர் பொய் சாட்சி ஒருத்தட்ட சொல்றாருன்னா அது ஒரு ஆளோட நிக்காது பாருங்க. அவர் 10 பேர்ட்ட சொல்வாரு, அவர் 10 பேர்ட்ட சொல்வாரு, அவர் 10 பேர் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது நிற்காத ஒரு காரியமாக எல்லா இடமும் பரம்புது. When a person spreads a false report on a person, it keeps on spreading from one to another, and he will tell another 10. It is like a chain reaction. It spreads very rapidly with many people. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில தீங்கு நாள்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், இந்த பொய் சாட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா ஆக்கிரமித்து சீறுகிறாங்களாம். When the psalmist says about this false witness, he says this false witness, they rise against him and such as breathe out violence. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட தீங்கு நாள்ல என்ன மறைச்சு என்ன பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் என்னை தன்னுடைய கூடார மறைவு கொண்டு போகிறார். But in this time of false witnesses, I have a God who shall hide me in his pavilion and who will set me high upon a rock. Hallelujah. Hallelujah. அது அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? நமக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி நம்மை அழிக்கலாம்னு நினைக்கும் போது கர்த்தர் நம்மை தம்முடைய கூடார நிழலுக்கு கொண்டு கன்மலையின் மேல் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். When people intend to bear false witness against us and try to destroy us, the Lord will bring us in his pavilion and hide us in his pavilion and set us upon a rock. Hallelujah. Hallelujah. இந்த மாதம் விசுவாசிங்க. You believe this month? சத்துருக்கள் எனக்காக தீங்கு நாளை அவங்க திட்டம் பண்ணி ஆயத்தம் பண்ணி என்னை ஒன்றுமில்லாம ஆக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் என்னை காப்பாற்றினதுனால அந்த தீங்கு என்னை ஒன்றுமே செய்யவில்லை. When enemies try to plan and prepare a day of trouble, a time of trouble for me in order to destroy me completely through false witness, that evil cannot do anything to me because the Lord hides me. இந்த பொய் சாட்சிகளா கொண்டு வருகிற தீங்கு நாளுக்கு என்னை விலக்குகிற உம்முடைய நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. Lord, thank you Lord for delivering from this time of trouble of false witness. எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் என்னை மறைக்க வல்லவர்? How many of you believe the Lord is able to hide you? கர்த்தர் என்னை மறைக்க வல்லவர். The Lord is able to hide me. அவங்க பரம்ப செய்யணும் நினைக்கிற செய்திகள் பரம்பாதபடி கர்த்தர் தடுக்கிறவர். The Lord is able to obstruct those false witness or report that is spreading against me. Hallelujah. Hallelujah. பாருங்க இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? When you speak about this forest fire, they say இந்த காட்டு தீ பரவாம தடுக்கிறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமாங்க? What is the important way to prevent or control this forest fire? அவங்க என்ன செய்வாங்களா, சுற்றி இருக்கிற ஒரு பகுதி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்களே போய் எரிச்சு விட்டுருவாங்களாம். சுற்றி இருக்கிற பகுதி ஒரு வளையம் போல ஒரு ரிங் போல அப்படியே எரிச்சு விட்டுருவாங்களாம். So they will just fire and burn the place around that forest fire in a ring shape manner. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே ஒரு கண்ட்ரோல்டு ஃபயரை இவங்களே உருவாக்கிடுவாங்க. So they themselves will create a controlled fire. அப்ப என்ன நடக்கும்? What happens? ஒரு இடத்துல ஒருத்தர் கொளுத்தி விட்டான். So a person has burnt some அது place. பரவலா நினைக்கும் போது அதை சுற்றி ஒரு வட்டம் ஏற்கனவே எரிஞ்சு சாம்பலா இருக்கும். So when it is about to spread, there is already a controlled fire that has burnt.
அதனால அந்த தீ அதுக்குள்ளே கட்டுப்பட்டுரும், வெளியே போகாது. And because of which it will be controlled within itself and cannot spread more. நான் விசுவாசிக்கிறேன், பொய் சாட்சி சொல்லி நம்மை அழிக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் நம்மை சுற்றி ஒரு வளையத்தை ஏற்படுத்தி அது பரவாதபடி காக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். I also believe when people want to spread false report against us, the Lord will create a ring around us and he will prevent so that it will not spread anymore. பொய் நாவுகளினுடைய தீங்கு நாளுக்கு கர்த்தர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to protect us and save us from the tongues of the evil speakers. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது ஒரு காரியம் இருக்கு. Number 3, இந்த தீங்கு நாள் என்றால் என்ன? what do you mean by time of trouble? முதலாவது சொல்லுவேன், அநியாயமான செய்கைகளை செய்வது. Number 1, fierce work of injustice. இரண்டாவது தீங்கு நாள் என்பது பொய் சாட்சிகளை எழுப்பி நமக்கு தீங்கு செய்வது. Number 2, time of trouble is false witnesses. அதே 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிப்போமானா, when you read Psalm 27 verse 3, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். though an army may encamp against me, my heart shall not fear. though war may rise against me, in this I will be confident. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the holy name of God. அநியாயமான செய்கைகள், fierce work of injustice, பொய்யான சாட்சிகள், false witnesses. மூன்றாவது இவங்க எடுக்கிற கையில் எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? What is the third weapon that they take? தீங்கு நாளை கொண்டு வரும்படி அவங்க பயன்படுத்துற காரியம், அவங்க யுத்தத்தை எடுத்துட்டு வந்து தீங்கு செய்வது. The third weapon these enemies bring in the time of trouble is force of war. அவருக்கு சொல்றத பாருங்க. 3ஆம் வசனத்துல In verse 3 he says, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் வந்து இறங்கிருச்சு. and they have encamped, an army may encamp against me. எதற்காக? For what? என் மேல யுத்தம் பண்ணும்படி. So that they may rise a war against me. இந்த யுத்தம் பண்றதுல ஒரு முக்கியமான ஒரு யுக்தி அவங்க பயன்படுத்துறது என்னன்னா, அவங்க எந்த நாட்டுக்கு விரோதமா யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ சத்துருக்கள் என்ன செய்வாங்கன்னா, முதலாவது அந்த பட்டணத்தை சுற்றிலும் அந்த தேசத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கிடுவாங்க. So the important strategy which they use to bring out a war is, first they will encamp around that city against which they want to wage war. முதலாவது இது அவர்களுடைய வலிமையை காண்பிக்கிறது. This is first shows their strength. இரண்டாவது அவர்களுடைய ஆழமான அல்லது ரொம்ப நுணுக்கமான திட்டமிடுதலை காட்டுது. Number 2, it shows their systematic scheming. அப்படியே சுற்றிடுவாங்க, அந்த நாட்டை அப்படியே சுற்றிடுவாங்க. They will just encamp that city entirely. உள்ளே ஆட்களை போக விட மாட்டாங்க, வெளியும் வர விட மாட்டாங்க. They will not let people enter in, or they will not enter people to come outside. அந்த நாட்கள் அப்படி செய்தாங்க. Those days they did so. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாங்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டுக்கு விரோதமாக அவங்க போடுகிற பொருளாதார தடைகள். Today they have something called sanctions, where they stop or they bring obstructions of products to that country. சாங்ஷன்ஸ் பண்ணிடுவாங்க, பொருளாதார எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அதனால அந்த நாடு என்னதான் வேலை செஞ்சாலும், எவ்வளவுதான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் எங்கேயும் விற்கவும் முடியாது, பொருளை வாங்கவும் முடியாது. So they will bring an economic sanction where no matter how much they produce, they cannot export or import. அவங்க கையில நிறைய பொருளாதாரத்தை வளர்க்கிற நிறைய காரியங்கள் இருக்கலாம். They might be having many things in order to increase their economy. உதாரணமா பாருங்க, சில நாடுகள்ல எண்ணெய் வளம் இருக்கும், எண்ணெய். So some nations will have this oil. ஆனா பொருளாதார தடை வந்துருச்சுன்னா அந்த எண்ணெய் அவங்க விற்கவும் முடியாது, அவங்களுக்காக எதையும் வாங்கி கொள்ளவும் முடியாது. But when economic sanctions happen, they cannot export this oil or they cannot import oil from anyone. அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டம் மொத்தத்தையும் அப்படியே முடக்கிடுவாங்க. And they will confiscate the entire banking system. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இருக்கிற எல்லா சேமிப்பும் ஒன்றில்லாம குறைஞ்சு அவங்க ஏழையாகி அப்படியே அந்த அரசாங்கம் கவிழ்ந்துரும். Slowly they bring down all their economy, their bank balance, everything, and at last they become poor and they have nothing. The government will be totally collapsed. ஒரு ஆயுதம் செலுத்தாம அப்படியே அந்த வல்லமையை, அவர்களுடைய மேன்மையை அப்படியே தூசி கொண்டு போயிடுவாங்க. So without enforcing any kind of force against them, they bring all their strength down. இதற்கு ஒரு நல்ல சம்பவத்தை பைபிள்ல வாசிக்கும் போது, when you read a very good example from the Bible for this, 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தால், when you read 2 Kings chapter 25 first 3 verses, ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி
சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். Now it came to pass in the 9th year of his reign, in the 10th month, on the 10th day of the month, that Nebuchadnezzar king of Babylon and all his army came against Jerusalem and encamped against it, and they built a siege wall against it all around. அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. So the city was besieged until the 11th year of King Zedekiah. பாருங்க, சிதேக்கியா ராஜா ஆண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்துல முற்றுகை ஆரம்பிச்சது. So they started this encamping in the 9th year of his reign in the 10th month. எது வரைக்கும் முற்றுகையா? 11ஆம் வருஷம். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல முற்றுகை போடப்படுது. So this siege happened till the 11th year of the King Zedekiah. 3ஆம் வசனம் பாருங்க. This third verse. 4ஆம் மாதம், அதாவது 11ஆம் வருஷத்தினுடைய 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. By the 9th day of the 4th month, the famine had become so severe in the city that there was no food for the people of the land. என்ன மாதிரி வேலை செஞ்சாங்க பாருங்க. See how they worked out. அப்படியே கொத்தளங்களை கட்டிட்டு சுத்தி வந்து அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அந்த நேபுகாத்நேச்சாருடைய சேனை வந்து எருசலேமை சுற்றி அப்படியே சூழ்ந்துட்டாங்க. So this army of Nebuchadnezzar, they encamped against the city and they built a siege wall against it. ஒரு அம்பு பாயல, ஒரு பட்டயம் வீசப்படல. No arrow was thrown, no sword was brought in. ஒரு சண்டை ஆரம்பிக்கல. No war started. செய்த வேலைனா சுத்தி ரிங் மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. They just encamped around them like a ring. ஒரு வருஷத்துக்கு மேல அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க, நீ என்ன செய்யற பார்க்கலாம். For more than a year they were sitting like that and they were watching them. தேசத்துல பஞ்சம் வந்தது. And famine came into the land. சத்துருக்கள் நம்மளை கொண்டு வர்ற தீங்கு நாள்ல ஒரு தீங்கு என்ன தெரியுமா? இதை போல யுத்தத்தையும் நம்மை சூழ்ந்து அவர்கள் பாளையம் இறங்கி நம்மை அப்படியே வளர விடாமல் நம்மை நெருக்குகிற சூழ்நிலை. So this time of trouble is that these enemies will bring such kind of encamping around us and they will stop us from growing beyond. சில வேளையில வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் இருக்குங்க. Sometimes there are certain situations in our life. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவங்க டான்ஜிபிளா நம்ம வந்து கண்டுபிடிக்கத்தக்கதாக எதையுமே அவங்க செய்யாதது போல இருக்கும். So it will be like it will appear as if tangible and where we cannot find anything. அப்படியே business as usual எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது மாதிரி தெரியும். Everything will happen as usual. அவங்கள போய் கேட்டீங்கன்னா, நாங்க அம்பு ஒண்ணு எய்யலையே. They will say, we did not throw any arrow. நாங்க பட்டையெல்லாம் ஒண்ணு எய்யலையே. We did not bring any sword against you. நாங்க ஒண்ணு உங்களுக்கு விரோதமா எதுவும் செய்யலையே. We did not do anything against you. நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். We were minding our own business. நீங்க சும்மா ஏன் எங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க? Why do you find fault with us? நாங்க உங்களுக்கு விரோதமா எதுவுமே பண்ணல. We did not do anything against you. ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? But what did they do? அமைதியா சுத்தி உட்கார்ந்துட்டாங்க. They just encircled and encamped silently. அது அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? உள்ளே யாரும் வர முடியாது, வெளியே யாரும் போக முடியாது. No one can enter or no one can exit. நீ மேல எழும்பணும்னு நினைச்சா முடியவே முடியாது. Even if you want to rise up, you cannot do that. அப்படியே அமைதியா உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஒரு சூழ்ச்சி பண்ணி சூழ்ந்துருவாங்க, அப்படியே பாளையம் போட்டுருவாங்க. They will calmly conspire and they encamp you around you. நீங்க எதையுமே விடுதலையா ஒரு காரியத்தை செய்ய முடியாத அளவுக்கு அப்படி நெருக்கிடுவாங்க. So they will not allow you to do anything with freedom and they will encamp you so badly. ஒரு யுத்த சத்தமோ யுத்த எக்காலமோ கேட்காது, ஆனா உங்களால வாழ முடியாது. You cannot hear any sounds of war or sounds of trumpets, but you cannot live. உங்களுக்கு விரோதமா பேசாதது போல இருக்கும், ஆனா காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமா அப்படியே இருக்கும். It appears as if they did not speak anything against you, but things will be so. வளர முடியாதபடி அப்படியே முடக்குவார்கள். You will be totally brought down. You cannot grow up நீ anymore. எப்படி வளர்ற நான் பார்க்கிறேன். I will see how you will grow up. நீ எப்படி விஸ்தரிக்கிற நான் பார்க்கிறேன். Let me see how you will spread out. இதுக்கு மேல எல்லையை தாண்ட முடியாது. And you cannot cross the border anymore. சுத்தி நாங்க எல்லாம் ரெடியா இருக்கிறோம். And we are ready around you. நீ ஏதாவது ஒரு மூவ் பண்ணா நாங்க உன்னை அழிப்போம். If you make another move, then we will destroy you. சங்கீதக்காரன் சொல்றான், Psalmist says, என் தீங்கு நாள்ல சத்துருக்கள் என்னை சுற்றிலும் அப்படியே பாளையம் இறங்கிட்டாங்க. in my time of trouble these enemies have encamped against me. என்னால வளர முடியல. I'm not able to grow up. என்னால பெருக முடியல. I'm not able to spread. என்னால உயர முடியல. I'm not able to exalt. என்னால ஒன்றுமே செய்ய முடியல. I'm not able to do anything. இப்படி வந்து கடைசில அந்த தேசம் பஞ்சத்திலே மாட்டிக்கொண்டது போல ஒரு நிலைமை உருவானது. And at last it came to a situation where the nation is totally under famine. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, இந்த தீங்கு நாளில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ச்சிகள் நடுவில்
பாளையம் சூழ்ந்து நிக்கிற வேளையில கூடார மறைவிலே வைத்து தேவன் உயர்த்துகிறார். In the time of trouble, when the children of God are amidst conspiracy, amidst this people of war, force of war, the Lord says he will hide me in his pavilion and lift us up. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறது, தீங்கு நாள்ல சிக்கி கொண்டீங்களா? The Lord says this month, are you caught in the time of trouble? தீங்கு நாள் என்ன நாள்? What is the time of trouble? அநியாயமான காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்வது. It is a fierce work of injustice happening against us. பொய்யான குற்றச்சாட்டுகளை நம்ம மேல சுமத்துவது. It is the time when false witnesses are brought against us. நாம வலதுபுறமோ இடதுபுறமோ முன்னேற முடியாதபடி நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி நிற்கிறது. It is encamping of the force of war where you cannot grow anymore right or left. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நாளில கர்த்தர் என்னை தம்முடைய கூடாரத்துக்கு கொண்டு போய் மறைக்கிற தேவன். But the Bible says, on that day, in the time of that trouble, the Lord will hide me in his pavilion. Hallelujah. Hallelujah. நான் இருக்கிற இடத்துல என்ன வைக்கிறவர் அல்ல. The Lord will not keep me in the place where I am. கர்த்தர் தம்முடைய மறைவுக்கு என்னை கொண்டு போகிறார். He will take me to his hiding அவங்க place. எத்தனைத்த தீங்குகள் எனக்கு நேரிடாதபடி கர்த்தர் என்னை பாதுகாக்கிற தேவன். The Lord will protect me so that those evil will not come against me. ஒருவேளை இந்த மாதம் நீங்க சந்திக்க போகிற சத்துருக்களுடைய தீங்கு நாட்கள் உங்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு அவங்க திட்டமிட்டிருக்கலாம். Yes, this time of trouble you might encounter in this month where your enemies might be planning to do something injustice for you. இரண்டாவது, அவர்கள் பொய்யான சாட்சிகளை எழுப்பி உங்களுக்கு தீங்கு நாளை உண்டு பண்ண திட்டம் பண்ணி இருக்கலாம். Or they might be trying to bear false witness against you to create a time of trouble in your life. மூன்றாவது, யுத்தத்தை எழும்ப பண்ணி உங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கலாம். Number 3, they would have got a force of war against you and encamped an army against you. ஆனால் இதன் நடுவில் நம்முடைய தேவனுடைய வல்லமை இன்றைக்கு நீங்க உணருங்க. But amidst this you experience the power of God today. என்ன வல்லமை? What is that power? கர்த்தர் என்னை மறைக்கிறார். The Lord hides me. கர்த்தர் என்னை மறைக்கிறார். The Lord hides me. கர்த்தர் என்னை மறைக்கிறார். The Lord hides me. அந்த தீங்கு எனக்கு நெருங்காதபடி கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். The Lord will protect so that I the Hallelujah. Hallelujah. அவங்க பாளையம் போட்டா if they encamp, கர்த்தர் தம்முடைய நிழலை கொண்டு வருகிறார். the Lord brings a shadow upon me. Hallelujah. Hallelujah. அந்த பாளையம் என்னை நெருங்காதபடி கர்த்தரே எனக்கு சுற்றிலும் நிழலாக இருக்கிறார். The Lord remains a shadow around me so that army will not encamp against me. Hallelujah. Hallelujah. அவங்க எழுப்பி விட்ட தீகள்லாம் என் மேல அக்கினிலாம் என் மேல பற்றாதபடி கர்த்தர் என்னை சுற்றி ஒரு ரிங் வச்சிருக்கிறார். The Lord has kept a ring around me so that those fire which they have kindled will not come upon me. அவங்க எவ்வளவுதான் பேரை கெடுக்கணும்னு அவங்க முயற்சி எடுத்தாலும் அது என்னை அணுகாது. No matter how much they try to spoil my good name, that will not harm me. என்னை சுற்றி என்னை சூழ்ந்து இருக்கிறார். And he has surrounded me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு? How many of you believe this? கர்த்தாவே, என்னை உம்முடைய கூடாரத்துல மறைக்கிறதற்காக நன்றி. Lord, thank you for hiding me in your pavilion, Lord. என்னை மறைத்து பாதுகாத்து உயர்த்த போகிறதற்காக நன்றி. Lord, thank you for hiding me, protecting me and exalting me, Lord. எல்லாரும் எழும்பி நிற்போமா? Let us all stand up. Hallelujah. 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 கொஞ்ச நேரம் ஆண்டவரை விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us all keep praising God for some time. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் Let us பண்ணுவோம். praise God with faith. கர்த்தர் என்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி என்னை பாதுகாக்கிறவர். The Lord will bring an army around me and he will also protect me. அநியாயமான செய்கைகள் என் மேல படாதபடி என்னை ஒண்ணும் தாக்காதபடி கர்த்தர் என்னை சுற்றிலும் வேலி அடைக்கிறவர். The Lord also fence me around so that fierce work of injustice will not harm me. பொய்யான சாட்சிகள் என்னை கெடுத்து விடாதபடி கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர். The Lord protects me so that false witnesses will not harm me. என்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி யுத்தத்தை கொண்டு வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். Though they encamp and bring a force of war against me, the Lord will protect me. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறோம், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. All who believe, lift your hands and praise ஸ்தோத்திரம் God. பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. 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 எனக்கெதிராய் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலோ, எனக்கெதிராய் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலோ, பயப்படே எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படே எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில்
கர்த்தரின் வெளிச்சம் பாடுவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. எனக்காக யாவும் செய்வார், எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். தமக்கென்று பயந்தீரும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்தீரும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலே எங்களை நாங்கள் ஒரு முறை கூட உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி கொண்டு எங்களை படைக்கிறோம். Our good Father, even this morning, however, we once again we humble ourselves and commit in your presence, Lord. தீங்கு நாளிலே எங்களை உம்முடைய கூடார மறைவிலே மறைக்கிறதற்காக நன்றி. Lord, thank you for hiding us in your pavilion in the time of trouble. எங்களை ஒளித்து வைக்கிறதற்காக நன்றி. Lord, thank you for hiding us, Lord. எங்களை கன்மலையின் மேல் உயர்த்துகிறதற்காக நன்றி. Lord, thank you for lifting us up upon a rock. தீங்கு நாட்களை குறித்து இன்னைக்கு எங்களோடு நீர் விளக்கமாய் பேசினீர். Lord, you spoke very detailedly about this time of trouble today, Lord. பொல்லாதவர்கள், துன்மார்க்க சத்துருக்கள், எங்களுக்கு விரோதமாக பிணைக்கிற அநியாயங்கள் எங்களை தீங்கு நாளைக்கு நேராக நடத்தலாம். Lord, the fierce work of injustice that is planned by enemies and foes can lead us to the time of trouble, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமான பொய் சாட்சிகளை சொல்லி எங்களை தீங்கு நாளுக்கு நேராக எங்களை நடத்தலாம். Lord, people can bear false witnesses against us and lead us towards the time of trouble, Lord. சத்துருக்கள் எங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி யுத்தத்தை எழும்ப பண்ணி எங்களை தீங்கு நாளுக்கு நேராக நடத்தலாம். Lord, our enemies may encamp and bring a force of war against me and lead into the time of trouble, Lord. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தைரியமாய் சொல்லுகிறோம், But today we say boldly, அந்த Lord. தீங்கு நாளை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரே, Oh, we need not be afraid of the time இந்த of தீங்கு trouble. நாளை குறித்து நாங்கள் கலங்க வேண்டியதில்லை. We need not be perplexed about the time of தீங்கு trouble. நாள் எங்களை மறைக்கிற உம்முடைய கூடாரத்துக்காக நன்றி. Lord, thank you for pavilion that is going to hide us in the time of எங்களை trouble. ஒளித்து வைக்கிற உம்முடைய கூடாரத்திற்காக நன்றி. Lord, thank you for your tabernacle that is going to hide us, Lord. இந்த தீமையெல்லாம் எங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருகிற உம்முடைய அன்புக்காக நன்றி. Lord, thank you for your love that going to change all the evil into good, Lord. நீர் செய்ய போகிற அதிசயங்களை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for all the wonders that you're going to do. உம்முடைய மகிமைகள் மத்தியிலே வெளிப்படட்டும். Let your glory be manifested here. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாம் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தரோடு